கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலத்துக்கு முன்பு ஒரு பெரிய பட்டணத்தை நோக்கி கடலிலே ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அந்த துறைமுகத்தை நெருங்க அநேக விளக்குகள் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஏனென்றால் அது ஒரு பெரிய பட்டணம். அப்பொழுது அந்த கப்பலிலே பயணித்த ஒரு ஆவிக்குரிய போதகர் கப்பலின் மாலுமியை அணுகி, ஐயா, அநேக விளக்குகள் தெரிகிறது, அவைகளுக்கு மத்தியிலே நாம் செல்ல வேண்டிய துறைமுகம் எது, எந்த இடத்திலே நம்முடைய கப்பலை நிறுத்த வேண்டும் என்பதை எப்படி அறிவீர்கள், அதை சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மாலுமி சொன்னார், அது மிகவும் எளிதையா, நீங்கள் அநேக விளக்குகளை பார்க்கிறீர்கள், நான் 3 விளக்குகளை மட்டும்தான் பார்க்கிறேன். வெகு தொலைவில் தெரியும் அந்த தேவாலயத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய சிவப்பு நிற சிலுவை, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தின் மஞ்சள் நிற விளக்கு, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தினுடைய விளக்கு, இந்த 3 விளக்குகளும் ஒரே வரிசையிலே இருக்கும்படிக்கு கப்பலை செலுத்தினால் நாம் நேராக போகிறோம் என்ற அர்த்தம். அப்படி எல்லா கப்பல்களுக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம நேராக 3 விளக்குகளும் வரிசையாக தெரியும் போது நம்முடைய கப்பல் சரியாக சென்று துறைமுகத்தில் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை அடைந்துவிடும். அது எங்களுக்கு மிகவும் எளிது என்று சொன்னார். அப்பொழுது இந்த ஆவிக்குரிய மனிதன் யோசித்து பார்த்தார். வாழ்க்கையிலே நாம் சரியான பாதையில் தான் செல்லுகிறோமா, அதை எப்படி அறிந்து கொள்வது? முதலாவது, கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் நாம் போக வேண்டிய பாதை நமக்கு போதிக்கிறது. 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். 3வது, நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு அப்படி வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நாம் நித்தியத்துக்கு நேராக செல்கிறோம். நித்தியத்துக்கு நேராக செல்ல செல்ல வெளிச்சம் அதிகரித்துக் கொண்டே போகும். நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டியவைகள் எது, இன்னும் சுத்தமாக்கப்பட வேண்டியது எது, இன்னும் அதிகமாய் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டிய ஏதுக்கள் எவை, இவை எல்லாம் நாம் நேரான பாதையிலே பரலோகத்தை நோக்கி செல்லும் போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தேவகுமாரனின் வாழ்க்கை ஒரு நேர்கோடு. அந்த நேர்கோட்டோடு நாம் எவ்வளவு பொருந்தி இருக்கிறோம், எவ்வளவு விலகி இருக்கிறோம், அதை கொண்டு நாம் சரியாக நடக்கிறோமா என்பதை அறிய முடியும். இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நல்ல வெளிச்சங்களை சத்தியங்களை தந்திருக்கிறாரே என்று சொல்லி அவர் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நாம் ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் வெளியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நடக்கும் பாதை கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. அவைகளோடு நம்மை பொருத்தி பார்த்து நித்திய வழியிலே நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.